வணக்கம் நண்பர்களே. இன்றைய பிரம்மபுராணம் கதையில் முதலாவதாக ஒரு சாதாரண அரசன் எப்படி செல்வத்தின் அதிபதியானார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். அதாவது ஒரு அரசன் எப்படி குபேரன் ஆனான் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். விச்சிரவ முனிவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவிக்கு பிறந்தவர் நம்ம குபேரன். இன்னொரு மனைவிக்கு ஓர் அரக்கி பிறந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இந்த ராவணனும் கும்பகர்ணனும் எப்பவும் கெட்ட விஷயங்களையே இருப்பாங்க. ஆனால் விபீஷணன் நல்லவனாக இருப்பான். நம்ம குபேரன் இலங்கை நாட்டை ஆண்டுகிட்டே இருந்தார். ரொம்ப பேரும் புகழுமாக ஆட்சி செஞ்சார். இதை அவரோட சிற்றன்னை, அதாவது ராவணனோட அம்மாவுக்கு பொறுக்கலை. எங்கள் பசங்களும் பெருசாக வரணும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேரும் காட்டுக்குள்ளே போய் பிரம்மதேவரை நோக்கி ரொம்ப கடும் தவம் செஞ்சாங்க. அவங்களோட தவத்தை கண்டு பிரம்மதேவர் மனசு இறங்கி அவங்களுக்கு வலிமையும் நாடாளும் வரத்தையும் கொடுத்தாரு. வரம் கிடைச்சதும் ராவணனும் கும்பகர்ணனும் திமிராக மாறினாங்க. நேராக குபேரனை எதிர்த்து போரிட்டாங்க. குபேரனை தோற்கடிச்சு இலங்கையில் இருந்து துரத்தி விட்டாங்க. குபேரனோட பொக்கிசமாக இருந்த புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிட்டாங்க. யாராவது குபேரனுக்கு அடைக்கலம் கொடுத்தா அவங்களை கொன்னுடுவோம் அப்படின்னு ராவணன் சப்தம் போட்டு அறிவிச்சான். இதனால் யாருமே குபேரனுக்கு அடைக்கலம் கொடுக்க பயந்தாங்க. குபேரன் செய்வது அறியாது திகச்சு தன் தாத்தாவான புலஸ்தியர்கிட்ட போய் யோசனை கேட்டார். புலஸ்தியர், குபேரா, கௌதமி கங்கை கரைக்கு போ, அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் செய், உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே குபேரன் கௌதமி கங்கை கரைக்கு போய் சிவபெருமானை நினைச்சு தவம் செஞ்சார். அவருடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ இனிமே நிதிக்கு அதிபதி, செல்வத்துக்கெல்லாம் நீயே அதிபதி அப்படின்னு ஆசீர்வதிச்சார். அப்படித்தான் குபேரன் செல்வத்தின் கடவுளாக மாறினார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கதை ராஜா ஹரிச்சந்திரனோடது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதமான விஷயங்களைத்தான் நாமும் இப்போ பார்க்க போகிறோம். இசுவாகு குளத்தில் பிறந்த ராஜா ஹரிச்சந்திரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு நாள் நாரதரும் பர்வதரும் ஹரிச்சந்திரனை பார்த்து, உங்களுக்கு பையன் இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு முனிவர்கள் கிட்ட கேட்டார். முனிவர்கள் அதற்கு, நீங்கள் கௌதமி கங்கை கரைக்கு போய் வர்ணனை பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு யோசனை சொன்னாங்க. ராஜாவும் அப்படியே போய் வருண பகவானை வேண்டினார். வருண பகவான் தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், ஆனால் அந்த மகனை எனக்கு நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஹரிச்சந்திரனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளில் ராஜாவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ரோஹிதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சில நாட்கள் கழித்து வருண பகவான் தோன்றி, என் கிட்ட கொடுத்த வாக்கை மறந்துடாதே, யாகத்துக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். ஹரிச்சந்திரன், இவனுக்கு இப்போ 10 நாள் தான் ஆகுது, இன்னும் சுத்தமாகலை, அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வருண பகவானை அனுப்பிவிட்டார். 12 நாள் கழித்து வருண பகவான் வந்தப்ப இவனுக்கு இன்னும் பல் முளைக்கலை, பல் முளைச்சதும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். 7 வருஷம் கழித்து வருண பகவான் மறுபடியும் வந்தப்ப இவனுக்கு பால் பற்கள் தான் இருக்கு, உண்மையான பற்கள் வரட்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்த முறை வருண பகவான் வந்தப்ப இவன் இப்போதான் சஸ்திரிய குலத்துக்குரிய சாஸ்திர வித்தைகளை கற்றுக்கிட்டு இருக்கான், முழு சத்திரியன் ஆனதும் தர்றேன் அப்படின்னு சொன்னார். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. ரோஹிதனுக்கு 16 வயசு ஆச்சு. வருண பகவான் மறுபடியும் வந்து ராஜாவை சந்தித்தப்ப ரோஹிதன் வர்ணன் கிட்ட, நான் விஷ்ணுவுக்கு ஒரு யாகம் செய்ய முடிவு செஞ்சிருக்கேன், எனக்கு அனுமதி கொடுங்க, அதை முடித்ததும் நீங்கள் விரும்பியபடி செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ரோஹிதன் காட்டுக்குள்ளே போனான். அப்போது அவனோட அப்பாவுக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு செய்தி வந்தது. காட்டுக்குள்ளே ரோஹிதன் ரொம்ப ஏழ்மையில் இருந்த அஜிகர்த்தா அப்படிங்கிற ஒரு முனிவரை பார்த்தான். அவருக்கு ஒரு மனைவி, 3 பசங்க, சாப்பிடக்கூட உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரோஹிதன் முனிவர்கிட்ட, யாகத்துக்கு ஒரு பையனை பலி கொடுக்கணும், உங்கள் பையன் ஒருத்தரை எனக்கு கொடுத்தா 1000 பசுக்கள், 1000 பொற்காசுகள், 1000 ஆடைகள் தர்றேன் அப்படின்னு சொன்னான். முனிவர் தன்னோட நடுமகனான
சுனசேபனை கொடுக்க சம்மதிச்சாரு. புரோகிதன் சனசேபனை தன் அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான். அப்போ ஹரிச்சந்திரன், நம்ம மன்னன் பிராமணர்களை காப்பாற்றணும், நீ அவனை முனிவர்கிட்டயே திருப்பி விட்டுடு அப்படின்னு சொன்னார். அப்போ வானத்தில் இருந்து ஒரு அசரேறி சத்தம் கேட்டது. யாருமே பலியாக தேவையில்லை. சனசேவனை கௌதமி கங்கை கரைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. வருணனை முன்னிட்டு யாகம் நடக்கணும். அந்த கௌதமி கங்கை ஒரு புண்ணிய நதி. அங்கே செய்யப்படுகிற யாகத்துக்கு பழி தேவையில்லை அப்படின்னு அந்த அசரேறி சொன்னது. ஹரிச்சந்திரனும் அப்படியே செய்ய வருண பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். விஸ்வாமித்திர முனிவர் சனசேவனை தன் மகனாக தத்தெடுத்துக்கிட்டாரு. பார்த்தீங்களா நண்பர்களே, சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான காதல் கதை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல அதிசயங்களை இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம முனிவருக்கு விருத்த கௌதமன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு மூக்கு சரியாக இல்லை. அதனால் அவன் குருகுலத்துக்கு போகலை, படிக்கவும் இல்லை. ஆனால் எப்பவும் சில மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். வளர்ந்து பெரியவன் ஆனதும் உலகத்தை சுற்றி பார்க்க கிளம்பினான். மூக்கு சரியில்லாததால் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்படி சுற்றி பார்க்கும்போது சதகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தான். அங்கே ஒரு அழகான குகையை பார்த்து அதையே தன்னோட இடமாக ஆக்கிக்கலாம்னு உள்ளே போனான். உள்ளே போனதும் தான் பெரிய ஆச்சரியம். அந்த குகைக்குள்ள ரொம்ப வயசான ரொம்ப மெலிஞ்ச ஒரு பாட்டியை பார்த்தான். அந்த பாட்டியோட பாதங்களை தொடப்போனான். ஆனால் அந்த பாட்டி, நீ என் குரு, என்னை கும்பிடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. விருத்த கௌதமனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் வயசில் சின்னவன், நீங்கள் எப்படி எனக்கு குருவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த பாட்டி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஒரு காலத்தில் சுசியமை அப்படிங்கிற ஒரு அப்சரவங்கை, இதத்வஜன் அப்படிங்கிற ஒரு இளவரசன் காட்டில் வேட்டையாடும் போது என்னை பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு நாள் அந்த இளவரசன் ஊருக்கு திரும்ப வேண்டியதாச்சு. அப்போ நான் இந்த பெண் குழந்தைகிட்ட, நீ இந்த குகையை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த குகையில் நீ முதலாக சந்திக்கிற ஆள்தான் உனக்கு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த பெண் குழந்தை தான் நான். இதத்வஜனும் அவரோட மகனும் ரொம்ப காலம் நாடாண்டாங்க. இத்தனை வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். இந்த குகையில் நான் முதலாக பார்த்த ஆண் நீதான். விருத்த கௌதமனே, நீதான் எனக்கு கணவன். ஒரு பொண்ணுக்கு அவரோட கணவன் குருதானே அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. விருத்த கௌதமனுக்கு ஒரே குழப்பம். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் ரொம்ப வயசான பாட்டி, நான் உங்கள் குழந்தை மாதிரி இருக்கேன் அப்படின்னு மறுத்தான். உடனே பாட்டி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் என் உயிரை மாய்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விருத்த கௌதமன், நான் மூக்கறுபட்டவன், அசிங்கமாக இருக்கேன். நான் கல்விமானாகவும் அழகாக ஆன பிறகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி, நான் சரஸ்வதி தேவியை குறித்து தவம் செஞ்சு அவளை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். அவள் உனக்கு கல்விமான் ஆக்குவா. வருண பகவானிடமும் நான் வேண்டியிருக்கேன். அவர் உன்னை அழகாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி விருத்த கௌதமன் உடனே கல்விமானாகவும் பேரழகனாகவும் மாறினான். உடனே அவன் பாட்டியை மணந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான். அவங்க ஆசிரமத்துக்கு நிறைய முனிவர்கள் வந்தாங்க. அதில் வசிஷ்டர், வாமதேவர் போன்ற சிறந்த கல்விமான்களும் இருந்தாங்க. அவங்க கூட சில இளம் சீடர்களும் வந்தாங்க. இந்த தம்பதியரை பார்த்ததும் அந்த சீடர்கள் ரொம்ப கிண்டல் செஞ்சாங்க. யார் அந்த ஆண் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்டாங்க. இதனால் 2 பேரும் ரொம்ப வெக்கப்பட்டாங்க. அவங்க அகத்திய முனிவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. அகத்தியர் கௌதமி கங்கையோட சிறப்பை சொல்லி, அங்கே நீ போய் நீராடினா உங்கள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். உடனே 2 பேரும் கௌதமி கங்கையில் போய் நீராடி ஹரியையும் ஹரனையும் வழிபட்டாங்க. என்ன அதிசயம்! கிழவி அழகிய குமரியாக மாறிட்டா. இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வு நடந்த அந்த இடத்துக்கு விருத்த சங்கமம் அப்படின்னு பேர் வந்துச்சு. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஒரு பழிவாங்கல் உணர்ச்சி எப்படி ஒருவனை தப்பான பாதைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் அதில் இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையை பார்ப்போம். வாங்க
பிப்பலனோட கதையை பார்க்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ததிசி அப்படிங்கிற முனிவரும் அவருடைய மனைவி லோபமுத்திரையும் வாழ்ந்து வந்தாங்க. புனிதமான கங்கை நதிக்கரையில் ததிசி முனிவரோட ஆசிரமம் இருந்தது. அவங்க கூட லோபமுத்திரையோட சகோதரி கபஸ்தினியும் இருந்தாங்க. ததிசி முனிவரோட தவ வலிமையை பற்றி தெரிஞ்ச தானவர்களும் தைத்தியர்களும் அவருடைய ஆசிரமத்துக்குள்ளே நுழையவே பயந்தாங்க. ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துச்சு. அசுரர்களை தோற்கடித்த தேவர்கள் ததிசி முனிவருக்கு மரியாதை செலுத்த அவரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. முனிவர் அவங்க நலன் பற்றி விசாரித்தார். அப்போது தேவர்கள் அசுரர்கள் தோத்து ஓடி போயிட்டாங்க. இப்போது எங்கள் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கோம், உங்கள் ஆசிரமத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முனிவர் சம்மதம் சொன்னதும் தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஆசிரமத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. இதை லோபமுத்திரை பார்த்துட்டு, முனிவர், நீங்கள் ஆசைகளை விட்டவர், மற்றவங்க பொருளை உங்கள் கிட்ட வச்சுக்கிறது சரியில்லை. அந்த ஆயுதங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்கிறது? தேவர்கள் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு முனிவர், நான் அதை யோசிக்கலை, ஆனால் வாக்கு கொடுத்த பின்னாடி அதில் இருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். பல வருஷங்கள் கழித்து அந்த ஆயுதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்க ஆரம்பித்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முனிவர் அந்த ஆயுதங்களை புனித நீரில் சுத்தம் செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்கள் முழுசாக தன்னோட சக்தியை இழந்துருச்சு. அந்த நீரையும் ததிசி முனிவர் குடிச்சிட்டாரு. அப்புறம் தேவர்கள் அவங்களோட ஆயுதங்களை பெற முனிவர்கள் கிட்ட வந்தாங்க. அசுரர்கள் மறுபடியும் வலிமை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. முனிவர் நடந்ததை சொல்லி, ஆயுதங்கள் சக்தி இழந்துருச்சு, அதை கழுவின நீரையும் நான் குடிச்சிட்டேன், அதனால் நான் என் தவ வலிமையால் உயிரை விடுறேன், என்னோட எலும்புகளில் இருந்து சிறந்த ஆயுதங்கள் உருவாகும் அப்படின்னு சொன்னார். ததிசி முனிவரும் உயிர் விட்டுட்டார். தேவர்கள் விஸ்வகர்மா கிட்ட போய் முனிவரோட எலும்புகளில் இருந்து ஆயுதங்களை உருவாக்க சொன்னாங்க. அப்படி உருவான ஆயுதங்களில் வஜ்ராயுதம் தான் ரொம்பவே சிறந்தது. இந்த சம்பவம் நடக்கும்போது லோபமுத்திரை அங்கே இல்லை. முனிவரோட உடலோட உடன்கட்டை ஏற அவங்க விரும்பினாங்க. ஆனால் அவங்க கர்ப்பமாக இருந்ததால் அதை செய்ய முடியலை. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை ஒரு பிப்பள மரத்துக்கிட்ட, அதாவது அத்தி மரத்துக்கிட்ட வளர்க்க விட்டுட்டு போயிட்டாங்க. பிப்பள மரத்தால் வளர்க்கப்பட்டதால் அந்த குழந்தைக்கு பிப்பலதன் அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த மரம் பிப்பலதனுக்காக அமிர்தம் கேட்டு சந்திரனை வேண்டுச்சு. சந்திரன் அமிர்தம் கொடுத்ததும் பிப்பலதன் ரொம்ப பலம் பெற்றான். பிப்பலதன் தன் பெற்றோரோட மரணம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பழிவாங்க நினச்சான். பிப்பல மரம் அவனை சந்திரன் கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. சந்திரன் பிப்பலதனுக்கு நல்ல அறிவுரை சொன்னார். பிப்பலதா, நீ இப்போ சின்ன பையன், நீ கல்வி கற்கணும், அஸ்திர சாஸ்திரத்தில் வித்தைகளை கற்றுக்கணும். தண்டகாரண்யத்துக்கு போ, அங்கே கௌதமி கங்கை ஓடுது, அங்கே போய் சிவபெருமானை நோக்கி தவம் செய், உன்னோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். பிப்பலதன் அப்படியே தவம் செஞ்சான். சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதற்கு பிப்பலதன், நான் தேவர்களை அழைக்க வரம் தரணும் அப்படின்னு கேட்டான். அப்போது சிவபெருமான், என்னோட நெற்றியில் இருக்கிற கண்ணை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ உன்னோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாள் ஆச்சு. சிவபெருமானையோ அவரோட நெற்றிக்கண்ணையோ பிப்பலதனால் பார்க்க முடியல. மறுபடியும் சிவபெருமானை நோக்கி ரொம்ப கடுமையான தவம் செஞ்சான். அப்போது சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை பார்த்ததும் அதிலிருந்து ஒரு பூதம் தோன்றுச்சு. அந்த பூதம் பிப்பலதன் கிட்ட என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டது. பிப்பலதன் அதற்கு, என்னோட எதிரிகளான தேவர்களை அழி அப்படின்னு ஆணையிட்டான். உடனே அந்த பூதம் பிப்பலதன் கிட்டையே எதிர்த்தது. ஏன்னு பிப்பலதன் கேட்டான். அதுக்கு அந்த பூதம், உன்னோட உடலும் தேவர்களால் தான் உருவாச்சு, அதனால் உன்னையும் நான் கொள்வேன் அப்படின்னு சொன்னது. தன்னை காப்பாற்றிக்க பிப்பலதன் சிவபெருமான் கிட்ட ஓடினான். சிவபெருமான் ஒரு இடத்தை பிப்பலதனுக்காக குறிப்பிட்டு அங்கே அவனை வசிக்க வழி சொன்னார். அந்த இடத்துக்கு அந்த பூதத்தால் போக முடியல. இதுக்கு இடையில் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சிவபெருமான் பிப்பலதன் கிட்ட, உன் கோபத்தை குறைச்சிக்கோ, தேவர்களை கொள்றதால உன் பெற்றோர்கள் திரும்பி வரப்போறதில்லை, அமைதியாக இரு அப்படின்னு சொன்னார். ஆனால் பிப்பலதன் தன் பெற்றோர்களை ஒரு முறை பார்க்க விரும்பினார். அப்போது வானத்தில் இருந்து ஒரு விமானம் வந்தது. அதில் ததிசி முனிவரும் லோபமுத்திரையும் இருந்தாங்க. அவங்க பிப்பலதனை ஆசீர்வதித்து, நீ கல்யாணம் செஞ்சுக்கோ, குழந்தை குட்டி பெற்று
நல்லா குடும்பம் நடத்து அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. அந்த பூதம் ஒரு உபநதியாக மாறி கங்கையோட இணைந்து போயிற்று. என்ன நண்பர்களே, இந்த கதைகளில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? பழி வாங்குறதுனால எந்த நன்மையும் இல்லை. மன்னிப்பும் அன்பும் தான் சிறந்த வழி. இந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனலில் பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.